அவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேசத்தில் நடக்கிற காரியம், இந்த கொள்ள நோய் காரியம், தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள், உலக நாடுகளில் நடக்கிற சம்பவங்கள், பொருளாதாரத்தில் ஏற்படுகிற காரியங்கள், இந்த செய்திகளெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயம் வருதில்ல. இனிமேல் எப்படி நம்ம வாழ போகிறோம், எல்லாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்குது, இனி என்ன நடக்குமோ அப்படின்லாம் கலங்குறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் இருதயத்தில் சோர்ந்து போகிறாங்க, துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேசத்தில் கேட்கப்படுகிற செய்தி, இந்த தேசத்தில் எப்படி நடக்கு, நம்ம தேசத்தில் எப்படி நடக்கு, இந்த மாதிரி மாற்றம் வருது, இந்த மாதிரி சட்டம் வருது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இப்படி வாழ போகிறோம். பயப்படாதாங்க. இது தேசத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும். கடைசி காலத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்கப்படும், அடுத்த வருஷம் வேறு செய்தி கேட்கப்படும்னு பைபிள் சொல்லுது. அதனால் இதெல்லாம் கண்டு பயப்படாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. அவர் தான் என்னை ரட்சித்தவர், அவர் தான் என் கூட இருக்கிறார், அவர் நடத்த போகிறார். தேசத்தில் என்ன வந்தால் என்ன, எதில் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். சந்தோஷமாக இருங்க. உங்கள் இருதயத்தில் பயம் வரக்கூடாது. இன்றைக்கி அந்த பயம் விலகட்டும். சூழ்நிலையை ஒரு நன்மையாக மாற்றி தருவார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெட்கப்பட விடாமல் அழகாய் நடத்துவார். சரியா? பயப்படாதுங்க. தகப்பனே, தேசத்திலே நடக்கிற சம்பவங்கள், கேள்விப்படுகிற செய்திகளை கண்டு ஒருவருடைய உள்ளமும் கலங்காதபடி, பயப்படாதபடி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு கலங்கி இருக்கிற இந்த பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.